ஓம் சாந்தி. ஜூன் 12, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதனால் நீங்கள் அலைந்து திரிவது இப்பொழுது நின்றுவிட்டது. நீங்கள் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்கின்றீர்கள். கேள்வி: தேவர்களிடம் உள்ள சக்தி என்ன? என்ன சிறப்பு இயல்பினால் அவர்கள் இந்த சக்தியை கொண்டுள்ளனர்? பதில்: தேவர்களிடம் முழு உலகையும் ஆட்சி செய்யும் சக்தி உள்ளது. ஒரே வழிகாட்டலை பின்பற்றுகின்ற சிறப்பியல்பை அவர்கள் கொண்டிருப்பதனாலேயே அவர்களிடம் இந்த சக்தி உள்ளது. அங்கே அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர். அதனால் அங்கே ஆலோசகர்கள் போன்றோருக்கான அவசியமில்லை. 21 பிறவிகளுக்கு ஆட்சி செய்யும் அளவிற்கு தேவர்கள் சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து அத்தகைய வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். அங்கே ஓர் அரசருக்கு ஓர் தெய்வீக குடும்பம் இருக்கும். அங்கே வேறு வழிகாட்டல்கள் எதுவும் இருப்பதில்லை. பாடல்: ஓ பிரபுவே, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கண்கள், அதாவது பார்வை கிடைத்துள்ளது. இதற்கு முன்னர் உங்களுக்கு கண்கள் இருக்கவில்லை. எந்த கண்களை நீங்கள் கொண்டிருக்கவில்லை? நீங்கள் இந்த ஞான கண்ணை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் அறியாமை என்னும் கண்ணை கொண்டிருந்தீர்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வேறு எவரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் சத்கதியை பெறுகின்றீர்கள். அதாவது நீங்கள் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்கின்றீர்கள். சந்தோஷ தாமம் எவ்வாறு துன்ப உலகமான மாயையின் உலகமாக மாறியது என்பதை காணக்கூடிய அளவிற்கு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள் என நீங்கள் அழைக்க ஆரம்பித்தீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் யாகம் வளர்த்தல், தான தர்மங்கள் செய்தல் போன்றவற்றை செய்த போதிலும் அவர்கள் எவராலும் அமைதி தாமத்திற்கான அல்லது சந்தோஷ தாமத்திற்கான வழியை காண முடியவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நானும் ஒரு பாகத்தை பெற்றிருக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அழைக்கின்றார்கள், முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுங்கள். இதற்காகவே அவர்கள் அதிகளவு யாகம் வளர்த்து தான தர்மம் செய்து அலைந்து திரிகின்றார்கள். அமைதி தாமத்திலும் சந்தோஷ தாமத்திலும் அலைந்து திரிவது இருப்பதில்லை. உங்களுக்கு மட்டுமே இது தெரியும். அந்த மக்களுக்கு உலக கல்வியையும் புராணங்களையும் படிப்பதை பற்றி மட்டுமே தெரியும். அவர்களுக்கு இந்த ஆன்மீக தந்தையை ஒரு பொழுதும் தெரியாது. ஆன்மீக தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த நேரத்தில் அவர் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பதுடன் பழைய உலகமும் மாற்றப்படுகிறது. நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர் ஆகும் பொழுது முழு உலகும் தேவர்களின் ராஜ்யமாக இருக்கும். அது சொர்க்கம் என்று அழைக்கப்படும். பாரதத்திலேயே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது என்று பாரத மக்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது அதி மங்களகரமான சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். தந்தையை நினைவு செய்பவர்களும் ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களும் சங்கம யுகத்தில் இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆட்சி உரிமையோ அல்லது ராஜ்யமோ இல்லை. பல்வேறு அபிப்பிராயங்களின் அடிப்படையில் ராஜ்யமானது ஆட்சி செய்யப்படுகிறது. சத்யுகத்தில் ஒரு சக்கரவர்த்தியின் வழிகாட்டலிலேயே ஆட்சி செய்யப்படும். அங்கே ஆலோசகர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் பெருமளவு சக்தி உள்ளது.
பின்பு அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது ஆலோசகர்களை வைத்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்களிடம் அந்த சக்தி மேலும் இருப்பதில்லை. இப்பொழுது இது மக்களாட்சி ஆகும். சத்யுகத்தில் அவர்கள் ஒரே வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் அவர்களிடம் சக்தி இருக்கிறது. நீங்கள் அந்த சக்தியை இப்பொழுது பெற்று பின்னர் 21 பிறவிகளுக்கு சுதந்திரமாக ஆட்சி செய்வீர்கள். அது உங்கள் தெய்வீக குடும்பம். இது உங்கள் இறை குடும்பம். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்களை ஓர் ஆத்மா என்று கருதி தந்தையை நினைவு செய்யும் போது இறை குடும்பத்திற்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ஷரீர உணர்விற்கு வந்து தந்தையை மறந்தால் அசுர குடும்பத்திற்கு உரியவர்கள் ஆகுவீர்கள். ஒரு வினாடி நீங்கள் இறை குலத்திற்கு உரியவர்களாகவும் மறு வினாடி நீங்கள் அசுர குலத்திற்கு உரியவர்களாகவும் உள்ளீர்கள். உங்களை நீங்கள் ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்வது மிகவும் இலகுவானது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அதை மிகவும் கடினமாக கருதுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் ஷரீரத்தின் மூலம் நீங்கள் செயல்களை செய்ய வேண்டும். ஷரீரம் இல்லாமல் உங்களால் எந்த செயலையும் செய்ய முடியாது. அனைத்தையும் செய்யும் பொழுதும் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் இங்கே உங்களுக்கு வேறு எதுவும் செய்வதற்கு இல்லாமல் இருந்தாலும் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதுள்ளது. நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இதுவே முயற்சியாகும். பக்தி செய்யும் பொழுது நாள் முழுவதும் பக்தி செய்யுங்கள் என்று கூறப்படுவதில்லை. அதற்கென நேரம் குறிப்பிடப்படுகிறது. அதிகாலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது இரவிலோ என்று குறிக்கப்படுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மந்திரங்களை நீங்கள் புத்தியில் வைத்திருப்பீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல புராணங்களை படிக்கிறார்கள். நீங்கள் புத்தகங்கள் போன்றவற்றை படிக்கவோ எழுதவோ வேண்டியதில்லை. இந்த முரளி போன்றவை உங்களை புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காகவே அச்சிடப்படுகின்றன. இல்லாதுவிட்டால் எந்த புத்தகம் போன்றவையும் இருக்க முடியாது. அவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஒரு தந்தையிடம் மட்டுமே இந்த ஞானம் உள்ளது. அவர்கள் ஞானத்தையும் யோகத்தையும் அங்கே கற்பதைப் போல் ஒரு கட்டிடத்திற்கு கியான் விக்யான் பவன் என்று இப்பொழுது பெயரிட்டுள்ளனர். எந்த அர்த்தமும் இல்லாமல் அவர்கள் அத்தகைய பெயர்களை கொடுக்கிறார்கள். கியான் விக்யான் என்றால் என்ன என்பதை அவர்கள் முற்றிலும் அறிய மாட்டார்கள். உங்களுக்கு இப்பொழுது கியான் விக்யான் என்றால் என்னவென்று தெரியும். விக்யான் என அழைக்கப்படுகின்ற யோகத்தின் மூலம் நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்ற உலகின் வரலாறும் புவியலுமான இது கியான் ஆகும். உலகின் வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எவ்வாறாயினும் அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட கல்வி. இங்கே நாங்கள் எவ்வாறு ராஜ்யத்தை பெறுகின்றோம், எவ்வாறு எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்றோம், நாங்கள் எவ்வாறு அந்த ராஜ்யத்தை பெறுகின்றோம் என்னும் எல்லையற்ற வரலாறும் புவியலும் உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த விஷயங்கள் வேறு எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. தந்தை மட்டுமே ஞானம் நிறைந்தவர் ஆவார். எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது என்பதை தந்தை மட்டுமே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை அறியாத காரணத்தினால் இன்னென்னார் நிர்வாண தாமத்திற்கு சென்றுவிட்டார் அல்லது அவர் ஒளியினுள் இரண்டர கலந்துவிட்டார் என மனிதர்கள் கூறுகிறார்கள். மனிதர்கள் அனைவரும் இந்த உலக சக்கரத்தினுள் வருகிறார்கள் என்பதையும் எவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு மனித ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு நீங்கி மற்றொன்றை எடுக்கின்றார். நாடகம் மிகவும் நீண்டது. அனைவரிலும் ஓர் ஆத்மா இருக்கின்றார். ஆத்மாவினுள் ஓர் அழிவற்ற பாகம் பதியப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம்.
அது நாடகம் என அழைக்கப்படுவதால் அதற்கு நிச்சயமாகவே ஒரு கால எல்லை இருக்க வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நாடகத்தின் கால எல்லை 5000 வருடங்கள் ஆகும். பக்தி மார்க்கத்து சமய நூல்களில் நாடகத்தின் கால எல்லை 100,000கணக்கான வருடங்கள் என எழுதப்பட்டுள்ளது. கௌரவர்கள் கார் இருளில் இருந்தார்கள் எனவும் பாண்டவர்கள் ஞானோதயம் பெற்றார்கள் எனவும் உள்ள கூற்றானது தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்த இந்த நேரத்தை பற்றியதே ஆகும். கலியுகம் இன்னமும் 40,000 வருடங்களுக்கு தொடரப்போகிறது என அம்மக்கள் எண்ணுகிறார்கள். கடவுள் வந்துவிட்டார். இப்பழைய உலகின் மரணம் முன்னிலையில் உள்ளது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அனைவரும் அறியாமை என்ற உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யுத்தத்தை பார்க்கும் பொழுது அது மகாபாரத யுத்தத்தின் ஓர் அறிகுறி என அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒத்திகைகள் தொடர்ந்தும் இடம்பெறும். பின்னர் படிப்படியாக அவை நிறுத்தப்படும். இன்னமும் உங்கள் ஸ்தாபனை முழுமையாக இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை இலகு ராஜயோகத்தை கற்பித்து இங்கே ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என கீதையில் குறிப்பிடப்படவில்லை. கீதையில் அவர்கள் பிரளயத்தை காட்டியுள்ளார்கள். அனைவரும் மரணித்து பஞ்ச பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பின்னர் அவர்களும் மலைகளில் உருகிவிட்டார்கள் என சித்தரிக்கப்பட்டுள்ளது. ராஜயோகத்தின் மூலமாக என்ன நடைபெற்றது என்பதை முற்றிலுமாக அவர்கள் அறியாமல் உள்ளார்கள். தந்தை தொடர்ந்தும் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அவை எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். ஓர் எல்லைக்கு உட்பட்ட பிரம்மா, அதாவது பௌதீக தந்தை, எல்லைக்கு உட்பட்ட படைப்பையும் பராமரிப்பையும் செய்கின்றார். ஆனால் அழிப்பதில்லை. ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். தந்தையும் வந்து உங்களை தத்தெடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் இவரில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். நான் இவரின் மூலம் குழந்தைகளாகிய உங்களை படைக்கின்றேன். தந்தை இருக்கின்றார், அத்துடன் குடும்பமும் உள்ளது. இவை மிகவும் ஆழமான விஷயங்கள். இவை மிக அரிதாகவே எவரது புத்தியிலும் பிரவேசிக்கின்ற மிகவும் ஆழமான நுணுக்கமான விஷயங்களாகும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஓர் ஆத்மா ஒரு ஷரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றார். ஷரீரங்களுக்கே வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. அவர்களின் பெயர்கள், ரூபங்கள், முக சாயல்கள் போன்றவை அனைத்தும் வேறுபடுகின்றன. ஒருவருடைய முக சாயல் மற்றொருவர் போன்று இருக்க முடியாது. ஒவ்வொரு பிறவியிலும் ஓர் ஆத்மா தனக்கென சொந்தமான முக சாயலை கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருடைய செயலும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனாலேயே இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டுவிடும். ஆகவே நாங்கள் ஏன் தந்தையை நினைவு செய்யக்கூடாது? இதற்கே முயற்சி தேவைப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கும் பொழுது மாயையின் பல புயல்களும் வருகின்றன. யுத்தமும் இடம்பெறுகிறது. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. மாயை மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவை துண்டிக்கின்றாள். அப்பொழுது உங்கள் புத்தியை முழுமையாக சீரழிக்கின்ற பாவ எண்ணங்களை கொண்டிருப்பீர்கள். இருப்பினும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். லக்ஷ்மியாலும் நாராயணராலும் எவ்வாறு தமது புயல்களை கட்டுப்படுத்த முடிந்தது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் முழுமையாக விகாரங்களின்றி இருந்தார்கள். இந்த கற்பித்தல்களை அவர்கள் யாரிடமிருந்து பெற்றார்கள்? இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களைப் போன்று ஆகுவதற்கு கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். அவர்களிடம் எந்த விகாரமும் இல்லை. அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. ராவண ராஜ்யம் பின்னரே வருகிறது. ராவணன் யார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். நாடகத்திற்கு ஏற்ப இதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிய மாட்டார்கள். ஆகவே அவர்கள் நேத்தி அதாவது இதுவும் அல்ல அதுவும் அல்ல என கூறியவாறு உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள்.
லக்ஷ்மியும் நாராயணரும் சொர்க்க அதிபதிகள். அவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் தலை வணங்குபவர்கள் தமோ பிரதானமான சீரழிந்த மனிதர்கள் ஆவார்கள். தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் ஒரு விஷயத்தை உறுதியாக்குங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதற்கே முயற்சி தேவை. நீங்கள் 8 மணி நேரத்திற்கு ஓர் அரசாங்க வேலை பார்ப்பது போல் இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைவில் நிலைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த ஸ்திதி பின்னர் நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்யாத அளவிற்கு மிகவும் உறுதியானதாக ஆகும். பின்னர் நீங்கள் தந்தையின் நினைவில் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்குவீர்கள். பின்னர் நீங்கள் வெற்றி மாலையில் ஒருவர் ஆகுவீர்கள். ஓர் அரசருக்கு பல பிரஜைகள் உள்ளார்கள். இங்கே பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் வழிபட தகுதியானவரான வெற்றி மாலையின் ஒருவர் ஆகுவீர்கள். 16,108 மணிகளின் மாலையும் உள்ளது. அது ஒரு பெரிய பெட்டியினுள் இருக்கிறது. 8 மணிகளின் மாலையும் பின்னர் 108 மணிகளின் மாலையும் பின்னர் இறுதியில் 16,108 மணிகளின் மாலையும் உள்ளன. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்று முழு உலகையும் சொர்க்கமாக ஆக்கினீர்கள். இதனாலேயே நீங்கள் பூஜிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து இப்பொழுது பூஜிப்பவர்கள் ஆகி உள்ளீர்கள். இந்த தாதா கூறுகின்றார், நானும் கூட மாலையின் மணிகளை உருட்டுவது வழக்கம். லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்தில் உண்மையில் ருத்ராட்ச மாலை இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் ருத்ராட்ச மாலையில் ஒருவராகி பின்னர் ருண்டா அதாவது விஷ்ணு மாலையில் ஒருவர் ஆகுவீர்கள். முதல் இலக்க மாலையானது சிவனும் உள்ளடக்குகின்ற ருத்ராட்ச மாலையாகும். சிவன் எவ்வாறு ருண்டா மாலையில் இருக்கக்கூடும்? அது விஷ்ணுவின் மாலை. எவராலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது. நீங்கள் சிவ் பாபாவின் கழுத்து மாலையில் ஒருவராக போகின்றீர்கள் என இப்பொழுது கூறுகின்றீர்கள். பிராமணர்களின் மாலை உருவாக்கப்பட முடியாது. பிராமணர்களின் மாலை இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு விரைவாகவே வந்து அங்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். வேறு எங்கும் உங்களால் இந்த கற்பித்தல்களை பெற முடியாது. நீங்கள் இப்பொழுது உங்கள் பழைய சரீரங்களை விட்டு நீங்கி சொர்க்கவாசிகள் ஆகுவீர்கள் என்பதை அறிவீர்கள். பாரத மக்கள் அனைவரும் சொர்க்கவாசிகள் ஆகுவார்கள். குறிப்பாக பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அது 5000 வருடங்களுக்குரிய விஷயம். அது 100,000 வருடங்களுக்குரிய விஷயமாக இருக்க முடியாது. தேவர்கள் வாழ்ந்ததிலிருந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. மக்கள் சொர்க்கத்தை மறந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் அதனை பற்றி வெறுமனே அவ்வாறு பேசுகிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு இல்லை. அத்தகையதோர் புராதன காலம் இருக்க முடியாது. சூரிய வம்சமும் பின்னர் சந்திர வம்சமும் இருந்தன. பின்னர் மற்ற சமயங்கள் அனைத்தும் வருகின்றன. பழைய பொருட்களால் என்ன பயன்? மக்கள் அந்த பொருட்களில் பலவற்றை வாங்குகிறார்கள். பழைய பொருட்களுக்கு அவர்கள் அதிக அளவு பெறுமதியை இடுகிறார்கள். சிவ் பாபாவே அதி பெறுமதியானவர். அவர்கள் பல சிவாலயங்களை உருவாக்குகிறார்கள். ஓர் ஆத்மா சின்னம் சிறிய புள்ளி என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். ஆத்மாவிற்கு ஓர் ஆழமான சூட்சும வடிவம் உள்ளது. அத்தகையதோர் சின்னஞ்சிறிய ஆத்மாவில் பெரும் பாகம் பதியப்பட்டுள்ளது என தந்தை மட்டுமே விளங்கப்படுத்துகின்றார். இந்த நாடகம் தொடர்ந்தும் திரும்ப திரும்ப இடம்பெறுகிறது. அங்கே உங்களுக்கு இந்த ஞானம் இருக்காது. அது மறைந்து விடுகிறது. ஆகவே பின்னர் எவராவது உங்களுக்கு இலகு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? பக்தி மார்க்கத்திற்காகவே அவர்கள் அமர்ந்திருந்து அவை அனைத்தையும் உருவாக்கினார்கள். பிராமண, தேவ, சத்திரிய தர்மங்கள்
3 தர்மங்களும் இப்பொழுது தந்தையால் எதிர்கால புதிய உலகத்திற்காக ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றன என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மற்ற கல்விகள் இந்த பிறவிக்கு உரியது. நீங்கள் இக்கல்வியின் வெகுமதியை புதிய உலகில் பெறுவீர்கள். சங்கம யுகத்திலேயே இக்கல்வி இடம்பெறுகிறது. இதுவே அதிமங்களகரமான சங்கம யுகம். சங்கம யுகத்திலேயே நீங்கள் நிச்சயமாக மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். தந்தை ரகசியங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களால் சதா காலமும் இந்த நினைவில் நிலைத்திருக்க முடியாது என்பதை பாபா அறிவார். அது அசாத்தியமானது. ஆகவே நீங்கள் எவ்வளவு நேரம் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள் என பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். ஷரீர உணர்வு இருப்பின் எவ்வாறு நினைவு இருக்கும்? உங்கள் தலைமீது பெரும் பாவசுமை உள்ளது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், நினைவில் நிலைத்திருங்கள். உங்கள் சட்டை பையில் திரிமூர்த்தியின் படத்தை வைத்திருங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள். ஆல்பாவை நினைவு செய்வதால் பீட்டா போன்றவற்றையும் நினைவு செய்வீர்கள். நீங்கள் உங்களுடன் எப்பொழுதும் உங்கள் பேட்ஜ் போன்றவற்றை வைத்திருக்க வேண்டும். உங்களுடன் புத்தகங்களையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அதை ஆர்வமுள்ள நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கலாம். நல்ல மனிதர்கள் அதனை இலவசமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கேட்பார்கள், இதன் விலை என்ன? அவர்களிடம் கூறுங்கள், இது ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பிய அளவை கொடுங்கள். ராஜரீகம் இருக்க வேண்டும். உலக மக்களிடமிருந்து உங்களின் சம்பிரதாயங்கள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் தாமாகவே எதையாவது கொடுப்பார்கள். பிறரின் நன்மைக்காகவே நீங்கள் இதை அனைவருக்கும் கொடுக்கின்றீர்கள். சிலர் இந்த ஞானத்தை கற்று உங்களுக்கு பணம் அனுப்புவார்கள். நீங்களே செலவு செய்கின்றீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், பாரதத்திற்கு சேவை செய்வதற்காகவே எங்கள் ஷரீரம், மனம், செல்வத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது நினைவில் நிலைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நினைவு செய்வதில் மாயை விளைவிக்கும் தடைகளை குறித்து பயப்படாதீர்கள். 2. இந்த அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் இறை சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆகி இறை வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். செயல்களை செய்யும் பொழுதும் தந்தை ஒருவரின் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அகநோக்கு என்னும் குகையில் இருப்பதன் மூலம் ஆத்ம உணர்வு உடையவராகி உங்களின் ஷரீரத்திலிருந்து பற்றற்றவர் ஆகுவீர்களாக. பாண்டவர்களின் குகை என காட்டப்படுவது அகநோக்கு குகையே ஆகும். எந்த அளவிற்கு நீங்கள் உங்களின் ஷரீரத்திலிருந்து பற்றற்று இருக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் குகையில் இருப்பதுடன் ஆத்ம உணர்வு ரூபத்தில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் இந்த உலக சூழலுக்கு அப்பாற்பட்டு இருப்பதுடன் அதன் ஆதிக்கத்திற்கும் உட்பட மாட்டீர்கள். குகையில் இருப்பதன் மூலம் நீங்கள் வெளியுலக சூழலில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள். அதேபோல் இந்த அகநோக்கு என்னும் குகை உங்களை அனைவரிடமிருந்தும் பற்றற்றவராகவும் தந்தையின் மீது அன்பானவராகவும் ஆக்குகிறது. தந்தையால் நேசிக்கப்படுபவர்கள் இயல்பாகவே முற்றிலும் தனித்துவமானவர்கள் ஆகுவார்கள். ஸ்லோகம். ஆன்மீக முயற்சியே விதையும் வசதிகள் அதன் விரிவாக்கமும் ஆகும். ஆன்மீக முயற்சியை விரிவாக்கத்திற்குள் மறைத்து விடாதீர்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள்.
அகநோக்கில் இருப்பதன் அடையாளம் சதா கடலின் ஆழத்தில் மூழ்கி இருப்பதுடன் உண்மை மற்றும் முதிர்ச்சியின் ரூபமாகவும் இருப்பதாகும். ஆத்ம உணர்வு ஸ்திதியின் அடையாளங்கள் ஒருவரின் முகத்தில் புலப்படும். ஒரு புறம் கடைகின்ற முகம் இருக்கும், மற்றொரு புறம் களிப்பான, அதாவது புன்னகை செய்கின்ற முகம் காணப்படும். இந்த இரண்டு குண இயல்புகளும் முகத்தில் தென்படும். அகநோக்கில் உள்ளதோர் ஆத்மா சதா முக மலர்ச்சி நிறைந்தவராகவே தென்படுவார். ஏனென்றால் அங்கே மாயையின் எதிர்ப்புகள் முடிவடைந்திருக்கும். ஓம் சாந்தி.